السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هنالك دعا زكريا ربه قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லா புகழுக்கும் முழு உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இன்னும் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய வேலைகளை இலகுவாக்கி அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட வேண்டிய அனைத்து வேலைகளையும் இலகுவாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை படைக்குகின்ற தருவாயில ஒரு சாதாரண களிமண்ணால் படைத்து அதற்கு பின்னால் தொடராக வந்து நம்மை உருவாக்குகின்ற பொழுது ஒரு அசிங்கமான, ஒரு அனைவர்களும் வெறுக்கத்தக்க ஒரு விந்து துளியிலிருந்து நம்மை படைத்ததாக அல் குர்ஆன் ஷரீஃப் நம்மை பார்த்து பறைசாட்டி கொண்டிருக்கின்றது. இன்றைய காலத்தில் மனிதர்கள் எனக்கு மரியாதை வேண்டும், என்னை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் போற்றி புகழ வேண்டும், நானும் சரி என்னுடைய சந்ததியினரும் சரி இந்த உலகத்திலே மரியாதை நிமித்தமாக வாழ வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் தோன்றக்கூடிய விஷயம்தான் இது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய வம்சாவளியை நாம் பார்க்குகின்ற பொழுது அந்த வம்சங்கள், பரம்பரைகள் சிறந்து விளங்க வேண்டும். அவர்களுடைய அந்த வம்சம் சரியாக இருந்தால்தான், அவருடைய குடும்ப பாரம்பரியம் சரியாக அமைந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை என்பதை போற்ற முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆவையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த
அந்த வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக தெளிவாக குர்ஆன் ஷரீஃபிலே கூறி காட்டுகின்றார். ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் என்றால், தன்னுடைய சந்ததியினத்திலும் அந்த இறை நம்பிக்கை வர வேண்டும். என்னுடைய சந்ததியினர்களும் மற்ற அத்தனை ஆசாபாசங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளையின்படி நாம் வளருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய சந்ததியும் வளர வேண்டும் என்பதைத்தான் ஒரு இறை பக்தியாளன் நினைப்பான் என்பதை இன்றைய காலத்தில் நம்மால் காண முடிகின்றது. அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்ற பொழுது, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது அவர்கள் துஆ செய்தாலும் சரி, அந்த நேரத்திலே அவர்கள் கூறுவார்கள், கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ், எனக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உன்னிடத்திலிருந்து எனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை ஏற்படுத்தி கொடு என்பதாகத்தான் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிக்காட்டுகின்றார். ஆக நம்முடைய பரம்பரைகள், நம்முடைய வம்சாவளிகள், நம்மோடு தொடர்படியாக வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் சிறப்பானவர்களாக இருக்க வேண்டும். சிறப்பான ஒரு சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும் என்பதிலே ஒவ்வொருவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவர்களுடைய சந்ததியை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ, எந்த அளவிற்கு அவர்கள் முனைப்போடு செயல்பட்டார்களோ அந்த அளவிற்கு நாம் செயல்பட வேண்டும் என்பதையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலம் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இதிலே ஒரு முன்மாதிரி என்ன தெரியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களை பற்றி அதிகமாக கூறி காட்டுகின்றார். அவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் பிறந்த இடம், அவர்கள் வளர்ந்த இடம் சிலை வணக்கங்கள் புரியக்கூடிய இடத்தில் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. அந்த சிலைகள் எல்லாம் உண்மையா பொய்யா என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். சூரியனை பார்த்தார்கள், இந்த சூரியன் இறைவனாக இருக்குமோ என்பதாக அவர்கள் ஆராய்ந்தார்கள். அது மறைகின்ற பொழுது எப்பொழுதும் மறைவதென்பது இறைவனாக இருக்க முடியாது. நிச்சயமாக இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஆஃபிலீன் என்பதாக அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்து இது இறைவனாக இருக்க முடியாது என்பதனுடைய முடிவுக்கு வந்தார்கள். அதற்கு பின்னால் சந்திரனை பார்த்தார்கள். சந்திரனையும் பார்த்து இது இறைவனாக இருக்குமோ என்பதாக அவர்கள் ஆராய்ந்தார்கள். இப்படி அவர்களுடைய ஆராய்ச்சியிலே கிடைத்தது இந்த உலகத்தில் உண்டான படைப்புகளுக்கு அப்பாற்பட்டதுதான் இறைவன் என்பதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது, அவர்களுடைய கட்டமைப்பு என்பது எப்படி இருந்தது, அவர்களுடைய பாரம்பரியம் என்பது எப்படி இருந்தது, அவர்களுடைய சந்ததிகள் என்பது எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் அழகாக குறிக்காட்டுகின்றார். அவர்களுக்கு மேலும் இந்த ஈமானிலே நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக, அந்த ஈமானிலே நான் உறுதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள், கைஃப துஹ்யில் மௌத்தா, நீ எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கின்றாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, நீ முஸ்லிம் இல்லையா என்பதாக, நீ ஈமான் கொள்ளவில்லையா என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்கின்றான். நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், இருந்தாலும் என்னுடைய உள்ளம் அமைந்து விட வேண்டும். பல கேள்விகள் என் மூலமாக எழப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் அந்த கேள்வியிலிருந்து என் உள்ளத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்திலே இறைவன் என்பவன் இந்த தரத்தில் உள்ளவன் என்பதை என்னுடைய மனதால் நான் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய உள்ளம் அமைதி வருவதற்காக நான் உன்னிடத்தில் கேட்குகின்றேன் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒரு பறவையை பிடித்து அதை அறுத்து 4 துண்டுகளாக 4 மூலைகளில் வை. இறுதியிலே
அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ அலை, அது ஒரு பறவையாக பறந்து வரும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். அதன்படி அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்களுடைய அத்தனையும் சரி அல்லாஹ்வுடைய அந்த கட்டமைப்பில் தான் இருந்தது. அவர்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் தோன்றிய அத்தனை சமுதாயத்தினர்களையும் அந்த சந்ததியினர்களையும் கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதனால்தான் இன்றளவிலும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீலுல்லாஹ் என்று போற்றப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய நண்பன் என்று போற்றப்படக்கூடிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அவர்களுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்ன தெரியுமா? மனிதன் இல்லாத ஒரு இடம், மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடம். அந்த இடத்திலே ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுமேயானால் நமக்கு துணைக்கு கூட ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத, புற்பூண்டுகள் இல்லாத ஒரு பாலை வனத்திலே, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத இடத்திலே தன்னுடைய குடும்பத்தை முதலிலே அவர்கள் விட்டு வருகின்றார்கள். அந்த இடத்திலே மனைவியும் தன்னுடைய பச்சிளம் குழந்தையும் அந்த இடத்திலே விட்டு வந்துவிட்டு ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? இதைத்தான் அல் குர்ஆன் ஷரீஃப் அழகாக சுட்டிக்காட்டுகின்றது. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவலதி غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس إليهم وارزقهم من الثمرات لعلهم تشكرون. அந்த இடத்திலே நான் விட்டு வருகின்றேன். அவர்களுக்கு எந்தவித துணையும் இல்லை. அவர்களுக்கு உணவுகள் ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான வசதி வாய்ப்பும் அந்த இடத்திலே இல்லை. அப்படிப்பட்ட அந்த இடத்திலே நான் விட்டு வருகின்றேன். யா அல்லாஹ், எனது பாரம்பரியத்தை, எனது பரம்பரையை, எனது வம்சாவளியை உனது மாளிகைக்கு அருகிலே நான் விட்டு வருகின்றேன். அந்த இடத்திலே பயிர் பச்சைகள் எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்திலே நான் குடியமர்த்தி உள்ளேன். இறைவா, அவர்களை நீ தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு. அவர்களின் பால் நீ பேரார்வம் கொள்ளும் விதமாக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நீ ஆக்கிவிடு. அவர்கள் அதிலே இருக்கக்கூடிய அந்த கனி வர்க்கங்களிலிருந்து அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவர்களுக்கு நீ உணவளித்து விடு என்பதாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாக அவர்களுடைய பாரம்பரியத்துக்காக துஆ செய்ததை அல் குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. முதலிலே நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் சரியான கட்டுக்கோப்புகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாம் சரியாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நம்முடைய சந்ததியினர்களை நாம் அந்த கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை, அவர்கள் எதன் மூலமாக நேர்வழி அடைவார்கள், எப்படி பின்பற்றினால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதையே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆ நமக்கு ஒரு உதாரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் குறிக்காட்டுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு சந்ததியினர்களை நாம் உருவாக்க வேண்டும். நாம் ஏதோ நமக்கு குழந்தை பிறந்து விட்டது, அதை நாம் படிக்க வைத்தோம், ஆளாக்கினோம் என்று விட்டுவிடாமல் அந்த குழந்தையின் மூலமாக பின்வரக்கூடிய சந்ததிகள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டமைப்புக்குள் வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியினரான ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பரம்பரைகள் மூலமாக அவர்கள் சந்ததியினர்கள் அத்தனை பேரும் ஒரு கட்டமைப்பில் அல்லாஹ்வுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள் அல்லவா, அதுபோன்று நம்முடைய வம்சாவளியும் வர வேண்டும் என்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதையே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா குறிக்காட்டுகின்றார். மேலும் அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு அமைந்த பொழுது தன்னுடைய துஆவை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். வைதிபுதலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாஸ் இமாமா கால மின் துர்ரியதி கால லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல சோதனைகளை கொண்டு அவர்களை சோதித்தார்.
அவர்களை ஈமான் கொண்டதினால் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார்கள். அந்த நெருப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்களை காப்பாற்றினான். அதற்கு பின்னால் அவர்களுக்கு பல சோதனைகள் நிகழ்ந்தேறின. அந்த சோதனைகள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு பின்பு அந்த சோதனைகளிலிருந்தெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகளிலிருந்து அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ் கூறுகின்றான், உன்னை மக்களுக்கு நான் இமாமாக ஆக்குகின்றேன் என்பதாக அவர்கள் கூறுகின்ற பொழுது அல்லாஹ் கூறுகின்ற பொழுது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை இமாமியாக்கியதோடு மட்டும் விட்டுவிடாமல் என்னுடைய சந்ததியிலிருந்து நீ இமாமை ஆக்கிக்கொள் என்பதாக அவர்கள் பிரார்த்திக்குகின்றார். இதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் சரியாக தொழுகின்றோம், நாம் சரியாக நடக்குகின்றோம், மார்க்க அடிப்படையிலே நாம் சரியாக இருக்குகின்றோம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி சரியான முறையில் இருக்குகின்றார்களா என்பதை ஆராய ஒவ்வொரு மனிதனும் கடமைப்பட்டிருக்குகின்றோம் என்பதைத்தான் இந்த ஆயத் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூன்றாவது வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுக்குகின்றார். அப்பொழுது அவர்கள் துஆ செய்கின்றார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா முஸ்லிமத்தன் லக வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்கு. எங்களின் வழித்தோன்றல்கள், எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை நீ உனக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயமாக ஆக்கு. எங்கள் வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு நீ காட்டு தருவாயாக. நான் எப்படி உங்களை வழிபட வேண்டும், உன்னை நான் எப்படி வணங்க வேண்டும் என்பதை நீ எங்களுக்கு காட்டிக் கொடுப்பாயாக. ஏனென்றால் எங்களை நீ மன்னிக்கக்கூடியவன். ஆகையால் எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்றாவது முறை துஆ செய்கின்றார்கள். இப்படி அவர்கள் தனக்காக மட்டுமல்லாமல் தனக்காக ஒரு பதவியை கொடுக்குகின்ற பொழுது கூட என்னுடைய சந்ததியிலிருந்து ஒரு பதவி வாய்ப்பை அவர்களுக்கு கொடு என்றான். அதுபோன்று ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபியாக ஆக்கினான். அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்பதை ஹஸ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்களிடத்திலே ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க, நான் கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் என்பதாக ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறுகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபங்குர் மாதா தரா, நீங்கள் எதை கனவில் கண்டீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கூறி காட்டுகின்றார். இன்றைய காலத்தில் நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குகின்றோம், அவர்கள் எந்த அடிப்படையில் வளர்ந்து வருகின்றார்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சுதந்திரம் கொடுக்குகின்றோம் என்பதாக கூறி அவர்களை நாம் வழிகேட்டில் தள்ளக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை நாம் பார்க்குகின்றோம். அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி கொடுக்குகின்றோம். அவர்கள் தாறுமாறாக சென்று எத்தனையோ குழந்தைகள் பல விபத்துகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இன்றளவில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலே மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ, எந்த நேரத்திலே அவர்களுக்கு கல்வியை புகட்ட வேண்டுமோ, அவர்களுக்கு அந்த சரியான நேரத்திலே நாம் சரியான கல்வியை புகட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாம் பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் நிச்சயமாக ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய சமுதாயமாக மாறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் சிறந்தவர்கள் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை இந்த அளவிற்கு அவர்கள் வளர்த்து ஆளாக்கியதன் காரணமாகத்தான் இறுதியிலே அவரிடத்திலே ஒரு ஆட்சி பொறுப்பும் ஏற்பட்டது. அந்த வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பங்களிப்புமே இந்த இஸ்லாம் வளர வேண்டும், இந்த இஸ்லாம் தலை தூக்கி நிற்க வேண்டும் என்ற ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துஆவை செய்த துஆவின் மூலமாகத்தான் பரம்பரைகள் அதிகமான இஸ்லாமியர்கள் இன்றளவிலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றளவிலே
ஒரு அப்டேட்டான நியூஸ் என்னவென்றால், ஒவ்வொரு இடங்களிலும் இந்த பலஸ்தீனிலே நடக்கக்கூடிய அந்த சண்டையை வைத்து அவரிடத்திலே ஏன் போரிடுகின்றார்கள், அவர்களை ஏன் அவரிடத்திலே சண்டையிடுகின்றார்கள் என்பதாக உணர்ந்து ஒவ்வொரு நாடுகளிலும் இன்றளவு இஸ்லாமியர்கள் 50% மேல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக ஒரு கருத்து கணிப்பு நமக்கு கூறி காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கைதான் இந்த இஸ்லாத்தை வளர வைக்கும். நம்முடைய வம்சாவளி சரியாக இருந்தால்தான் இந்த இஸ்லாம் வளரும். நாமும் சரி, நம்முடைய வம்சாவளியும் சரி சரியாக அமைய வேண்டும் என்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை மக்களிடத்திலே கையேந்தக்கூடிய நிலைமையிலே விட்டு விடாதீர்கள். அவர்களுக்கு என்ன சேகரித்து வைக்க வேண்டுமோ அவர்களை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே நாம் ஓடாடி கொண்டிருக்கின்றோம். பணம் பணம் என்று காலம் முழுவதும் ஆண்களுடைய அந்த வாழ்க்கை அதிலேயே சென்று விடுகின்றது. இறுதியிலே அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை சம்பாதிப்பதிலேயே கலந்து விடுகின்றது. அவன் மார்க்கத்தை பற்றி தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கோ சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லாமல் தன்னுடைய சந்ததிகள் எப்படியோ மாற்று வழியில் செல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகின்றோம். அப்படி இல்லாமல் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய சந்ததிகள் சீரான சந்ததிகளாக இந்த உலகத்திலே உருவாக வேண்டும் என்பதிலே நாம் கண்ணு கருத்துவாக இருக்க வேண்டும். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் தின்னஞ்சிறிய பிள்ளைகளுக்கு செலவிடுகின்ற அந்த செலவு இருக்குகின்றது அல்லவா, அதிலே அதிகமான நற்பயன்களை அடைந்து கொள்ளக்கூடிய மனிதர் யார் எனில் தம் பிள்ளைகளை சுயமரியாதையோடு வாழச் செய்கிறவர்கள். தன்னுடைய பிள்ளைகளை சுயமரியாதையோடு வாழச் செய்ய வேண்டும். அவர்களை நம்முடைய வாழ்க்கையை யாரிடத்திலும் எதற்காகவும் நீ கையேந்தி விடாதே என்ற அந்த நிலைமையை அந்த குழந்தையிடத்திலே சொல்லி அவர்கள் எந்த நிலைமையிலும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடிய பிள்ளையை நாம் உருவாக்க வேண்டும் என்பதே ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி தன்னுடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்க வேண்டும், தன்னுடைய சந்ததிகளின் மூலமாக இந்த இஸ்லாம் வளர வேண்டும், ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதிலே நாம் கண்ணு கருத்துமாக இருக்க வேண்டும். தபூக் யுத்தத்தின் போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவாக பேசிய தமது தந்தை ஜுலை இப்னு சுவைபித் என்பவர்களை ஹஸ்ரத் உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்டித்தார்களே, அந்த கண்டித்தது போன்றும் பத்ர் யுத்தத்திலே ஹஸ்ரத் பத்ர் யுத்தத்திலே அபூஜஹலை கொன்ற முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் முஆவித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல யூசுப் கொடுங்கோன்மைக்கு முன்பாக காபாவின் மாண்புகளை காப்பாற்ற நெஞ்சியர்த்தி போராடிய ஷஹீத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றும் இப்படி இதுபோன்று எத்தனையோ சஹாபாக்கள் இந்த இஸ்லாத்திற்காக போர்க்கொடி தூக்கியவர்கள் போன்றும் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கணுமேயானால் நிச்சயமாக நம்முடைய சமுதாயம் சரி, பின்வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளும் சரி, அது இஸ்லாமிய கட்டுக்கோப்புகள் இருக்க வேண்டும். அது அருமையான சந்ததிகளாக இந்த